அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பாக RS பாரதி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அந்த மனுவில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு ராமகிருஷ்ணன்? அதாவது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் RS பாரதி தொடர்ந்திருக்கின்ற இந்த வழக்கை பொறுத்தவரையில் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் விவகாரத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது தொடர்பாக தொடரப்பட்டிருக்கின்ற வழக்கில் தற்போது வரை உச்சநீதிமன்றம் தனது உத்தரவை பிறப்பிக்கவில்லை. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் வாக்காளர் தீவிர திருத்தம் செய்வது என்பது ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் நடக்க சில மாதங்களே உள்ள நிலையிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு மேற்கொள்வதற்கு ஏற்கக்கூடியது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை, பொங்கல் பண்டிகை போன்றவை வருவதால் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணியில் விடுபடும் வாக்காளர்களோ சேர விரும்பும் வாக்காளர்களுக்கு சிரமம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் அவர்கள் தங்களது ஓட்டுரிமையை இழக்கும் நிலை ஏற்படும். உச்சநீதிமன்றத்தில் பீகார் தொடர்பான சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தொடர்பான வழக்கில் இறுதி தீர்ப்பு வராத நிலையில் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தமிழக மக்களின் ஓட்டுரிமைக்கு எதிரான செயலாகவே இருக்கிறது. எனவே இந்த திருத்த பணியை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தொடரப்பட்டிருக்கின்ற அந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பீகாரில் நடைபெற்ற அந்த SIRக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இதுவரை தீர்ப்பு வழங்காத பட்சத்தில் தான் தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறது. அதை சுட்டிக்காட்டிதான் உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.